ஜனநாயக வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை. வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ் கொலை வழக்கு கைதிகளாக இருக்கிற 7 பேருடைய விடுதலையை வலியுறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். வருகின்ற 11ஆம் தேதியோடு 25 ஆண்டுகள், கால் நூற்றாண்டை சிறையில் கழித்திருக்கிறார்கள் பேரறிவாளன் உள்ளிட்டவர்கள். இவர்களை விடுவிக்க வேண்டும். ஏற்கனவே அவர்களுடைய சிறைவாசம் என்பது அவர்களுக்கான தண்டனைக்கு மேலாக இருக்கிறது. அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய பல்வேறு கட்சிகளும் குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவருடைய விடுதலையை வலியுறுத்தி வருகின்ற 11ஆம் தேதி கோட்டையை நோக்கி ஒரு ஊர்வலமும் செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். திரைப்பட நட்சத்திரங்களும் கூட இது குறித்து இப்போது பேச தொடங்கியிருக்கிறார்கள். பேரறிவாளன் உள்ளிட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று. இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற நேரத்தில் ஆர்டிகல் 161 பயன்படுத்தி தமிழக அரசே அவர்களை விடுவிக்கலாம் என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அது சாத்தியமா? அதே போல இதில் யாருடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது? மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு இருக்கிறதா, மாநில அரசா? யார் இதில் முன்னுரிமை காட்டி இந்த விடுதலையை நோக்கி அவர்களை செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு CR சரஸ்வதி, அதேபோல காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு SR சேகர், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன், மதுரையிலிருந்து வழக்கறிஞர் பிரபு. அனைவருக்கும் வணக்கம். பிரபு, நீங்க தொடர்ந்து இந்த வழக்குக்காக நீதிமன்றங்கள்ல பேசிட்டு இருக்கீங்க. இது குறித்து பொதுவெளிகளிலும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கீங்க. 25 ஆண்டுகள், கால் நூற்றாண்டு காலம் அவர்கள் சிறை வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி அவர்களுடைய விடுதலை என்பதை நீங்கள் முன்னிறுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஆர்டிகல் 161 உடனடியாக தமிழக அரசாங்கமே அமைச்சரவையை கூட்டி கேபினெட்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விடுவிக்க முடியும் என்கிற ஒரு கருத்தை இங்கிருக்கிற பல அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி கொண்டிருக்கிற நிலையில உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தமிழக அரசாங்கம் அப்படி ஒரு நிலையை எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. என்னன்னா, 2 டிசம்பர்ல தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் வருது. அதுல தெளிவா சொல்லிடுறாங்க, 161 பவரை பத்தி நாங்க எதுவும் டிசைட் பண்ண போறது இல்ல. ஏன்னா அது அன்டச்சபிள் அன்டிஸ்பியூட்டபிள் பவர். அது ஒரு மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பவர். அதனால அதை நாங்க அந்த இதுல நாங்க இன்டர்ஃபியர் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா டிசம்பர்ல இந்த மழை வெள்ளம் அப்படியே டிராக் ஆகி இவங்க அதுக்கப்புறம் மாநில அரசாங்கம் ஒரு முடிவெடுக்க ஒரு சூழல் வரும்போது தேர்தல் வந்தனாலதான் இந்த தொய்வு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதம் என்னன்னா, மத்திய மாநில அரசாங்கங்களுக்குள்ள ஏற்படுகின்ற இந்த மாதிரி உரசல்களை நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்க்கக்கூடாது, நாங்க தான் அதை முடிவு பண்ணுவோம். ஏன்னா இப்ப நான் காவிரி பிரச்சனைக்காக நீதிமன்றம் அணுகிறேன்னா நான் சூட்டு போடுவேன், நான் ரிட் பெட்டிஷன் போட முடியாது. அதே மாதிரி இந்த இதுல நீங்க ஆர்டிகல் 32ல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்றதான் பிரைமரியா தமிழக அரசாங்கம் எடுத்து வைத்த வாதம். அதனால தமிழக அரசாங்கம் தொடர்ந்து அந்த ஸ்டேட் சென்டரோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி இதுல எந்த தோய்வும் இல்லாம உரசலும் இல்லாம கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க அந்த செகண்ட் கம்யூனிகேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க, நாங்க இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம், உங்களுடைய கருத்து என்ன, கன்சல்டேஷன் 435 இருக்கனால நீங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு டிஸ்கஷன் இருக்கணும் நமக்குள்ள அப்படின்னு. அந்த டிஸ்கஷன் இருக்கணுமா வேணாமான்றதே டிசைட் பண்ணாம அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கோர்ட் அணுகுறாங்க. அப்ப கோர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கே அவங்களுக்கு உரிமை கிடையாது, ஏன்னா நாங்க தான் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. அந்த கேஸ் தான் இப்ப கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் டிசைட் பண்ணிருக்கு. அதுல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றத லலித் நம்ம கேஸையே ரெஃபர் பண்ணி, இந்த கேஸ்ல இந்த 7 பேரோட சம்பந்தப்பட்ட வழக்குல சிபிஐ விசாரிச்சிருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் யார டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா மாநில அரசாங்கம் தான். ஏன்னா இதே மாநில அரசாங்கம் 121ல 2000லயே நளினிக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு ஏற்படாத இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை, யாருக்கு பவர்ன்ற பிரச்சனை இன்னைக்கு எப்படி ஏற்பட முடியும்? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சிபிஐ வழக்கை கையாண்டது, சிபிஐ என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கையில இருக்கு, அப்ப இந்த வழக்கு என்பது மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்ய முடியுங்கிற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குதானே? அது இருக்கு. அது 432ல சிஆர்பிசி ப்ரொவிஷன்ல
ரெமிஷன் கொடுக்கறத தான் அவங்க அதை சொல்றாங்க. பட் 161ல நளினியோட இதை வந்து அப்ப யாரும் சேலஞ்ச் பண்ணல. அது வந்து இன்னைக்கும் அது வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. நளினி அன்னைக்கு நளினி அவர்களோட கன்விக்ஷன் வந்து இதே சிபிஐ ப்ராசிக்யூஷன்ல சென்ட்ரல் ஆக்ட்லாம் இன்வால்வ் ஆன ஒரு கன்விக்ஷன் தான். அதுல அன்னைக்கு வந்து தூக்குல இருந்து ஆயுளா குறைக்கப்பட்டது தமிழக அரசோட முடிவுல. அதனால அதை தான் அவர் ஜஸ்டிஸ் லலித் வந்து சொல்றாரு. அப்படின்னா இதுல வந்து அப்ராபரேட் கவர்மெண்ட் யாரு? அவங்க மாநில அரசாங்கன்றது உர்ஜிதமாயிருச்சு. அதனால எதுக்கு நான் சொல்ல வரேன்னா 161க்கு எந்த விதமான தடையும் இல்ல அப்படின்றத இதை வச்சு நம்ம நடைமுறையில ஒரு வழக்கு உச்சநீதிமன்ற நிலுவையில இருக்கு. இப்ப ஏன் அப்ப நிலுவையில இருக்கும் போது ஒரு தமிழக அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க முடியுமா? அது உச்சநீதிமன்றத்தோட முரண்பட்டதாக வராதா? இல்ல இதுல என்னன்னா அதான் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான பாயிண்ட் தான் இது. பட் எந்த விதமான ஹேர்டலும் கிடையாது, எந்த விதமான தடையும் கிடையாது. இதுக்கு டெக்னிக்கலா தடை கிடையாது. அதே நேரத்தில் அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு விரோதமா உச்சநீதிமன்றம் வந்து இவங்க 7 பேரும் வெளியில போக கூடாது, இவங்க 7 பேரும் சாகர வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படின்னு எல்லா டோஸையும் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தான் 161 ஆர்டிகல் 161 அந்த கான்ஸ்டிடியூஷனல் பவர் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றத இந்த 2 ஜட்ஜஸுமே, அதாவது டிஃபர் ஆன ஜட்ஜும் சரி, மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் எழுதின ஜஸ்டிஸ் கலிஃபுல்லாவும் லலித் 2 பேருமே அதை ஒதுக்கி வச்சிடறாங்க. உங்களுக்கு பவர்லாம் இருக்கு 161ல நீங்க எதனாலும் செய்யலாம், அது வேற. 432ல நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் விளைவுகள் இந்த மாதிரி வழக்குகள்ல, அதாவது அவங்க என்னன்னா இதை ஒரு யூனிக்கான கேஸா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு முன்னாள் பிரதமர் கொல்லப்பட்ட ஒரு வழக்குல இருக்கிறவங்கள இது மாதிரி விடுவிக்கிறது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறும் அப்படின்னு ஜஸ்டிஸ் கலிஃபுல்லா சொல்லியிருக்காரு. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி 161 வந்து அன்கொஸ்டினபிள் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் இருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுல ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிற வரையறைப்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் இன்னமும் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் பிரபு, நீங்க இணைப்புல இருங்க. மற்றவர்களுடைய முதல் கட்ட கருத்துக்களை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம். திரு கோபண்ணா, தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி உங்களுக்கான நீங்க வந்து உங்களுடைய ஒரு இளம் தலைவராக இருந்த ஒருத்தருடைய வழக்கு என்பதனால இதை வந்து தொடர்ந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததாக, கிட்டத்தட்ட 11ஆம் தேதி வந்துச்சுன்னா 25 ஆண்டுகள் பேரறிவாளன் வழக்குல பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. SP தியாகராஜன் சொன்னாரு, நாங்க வந்து குற்ற பதிவு செய்யும் போது தவறு நடந்தது என்று உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. இதன் பிறகும் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் அப்படியே இருக்குதா, மாறி இருக்கா? இல்ல 1991 ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு 1999 உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்கிறது. அதற்கு பிறகு மெர்சி பெட்டிஷன். கடைசியா சதாசிவன் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த 11 வருஷம் டிலே இன் மெர்சி பெட்டிஷன், அந்த கருணை மனு மீது முடிவெடுப்பதில் 11 வருஷம் டிலே, அந்த டிலே காரணத்தை வைத்து இவர்கள் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றிருக்காங்க. அதுல வந்து 4 வருடம் பாஜக டிலேவுக்கு காரணம், நாங்க ஒரு 7 வருஷம், ஆக 11 வருஷம். எங்களுக்கு வந்து ராஜீவ் காந்தி இந்த நாட்டினுடைய இணையற்ற தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த நாட்டோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர் அடுத்து பிரதமராக வரக்கூடாது. இந்திய மக்கள் வந்து 100 கோடி மக்கள் விருப்பத்தை வந்து அடுத்த பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒருவரை அவர் பிரதமராக வரக்கூடாது என்று, அதாவது மக்கள் விருப்பம் தான் இறையாண்மை, அந்த இறையாண்மையை சீர்குலைக்கிற ஒரு சதி திட்டத்தை தீட்டி அவர்களை படுகொலை செய்தார்கள். படுகொலை செய்த பிறகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தது. கருணை மனுவில் கூட நாங்கள் பழிவாங்குற போக்கோடு இல்ல, ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார், எங்கள் தலைவர் கொல்லப்பட்டார், அந்த அடிப்படையில் அது சட்டத்தின் போக்கு எப்படி போகிறதோ அப்படித்தான் இருந்துமே தவிர அந்த கருணை மனுக்கள் மீது அவசரமாக நான் முடிவு பண்ணல. 11 வருஷம் கழிச்சு தான் முடிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு அதுக்கு தடையானை அதெல்லாம் வந்துடுது. இப்ப இன்னைக்கு என்ன நிலவரம்னா, சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் cannot release convicts in cases which have been investigated by central agencies. மத்திய அமைப்புகள், எது சிபிஐ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி போன்ற அமைப்புகள் விசாரித்த வழக்குகளை, சட்ட ரீதியான பிரச்சனைகளை மட்டும்தான் காங்கிரஸ் பார்க்கிறதா இல்ல வேறு பிரச்சனை? நான் சொல்றேன், அடுத்து நான் எங்கள் நிலையை நான் சொல்றேன். இதுல வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்பட்டு, அடுத்து 432(7) அதுல ரொம்ப அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்ன்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மத்திய அரசு தான் அப்படின்னு தெளிவாக இருக்கிறது. ஆக நீதிமன்றத்துல இவர்களை விடுவிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. எங்களை பொறுத்தவரை இன்னும் 3 பேர் அமர்வுல இந்த வழக்கு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் முயற்சி செய்து இந்த சிறையில 25 வருடங்களாக இருக்கிறது. எங்களுக்கு கூட அது வந்து ஒரு வகையில எங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல அது வந்து நாங்க அதுல காரணம் இல்லையே தவிர அவர்கள் சிறையில நீதிமன்றத்தின் தண்டனையின் அடிப்படையில் அவங்க இருக்காங்க.
அவர்களை நீதிமன்றம் விடுவிக்குது என்றா காங்கிரஸ்க்கு அப்செக்ஷன் இல்ல நாங்கள் அவர்களை விடுவிப்பதோ அல்லது சிறையில் வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நீதிமன்றத்தின் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்க தயாராக இல்ல. முதலமைச்சர் ஜெயலலிதா இவர்களை விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி 3 நாட்கள்ல நேரம் ஒதுக்கின போதுதான் நீங்க யுபிஏ அரசாங்கம் அப்ப இருந்து உடனடியா கோர்ட்டுக்கு போனீங்க. அப்ப அதுல உங்களோட நிலைப்பாடுங்கிறது எதிர்ப்பு தான் அப்படிங்கிறது நேரடியா இல்ல. எங்களுடைய நிலைப்பாடு என்பது அன்றைக்கு அரசியலாக்குவதற்கு அதிமுக அரசு, ஜெயலலிதா அரசு முயற்சி செய்து ஒரு காலத்தில் இதே தமிழக சட்டப்பேரவையில ராஜீவ்காந்தியை படுகொலை செய்த பிரபாகரனை நாடு கடத்தி இங்கே அழைத்து வந்து விசாரணை நடத்தி தண்டனை தர வேண்டும், தூக்கு தண்டனை தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இதே சட்டப்பேரவையில தான் இன்னொரு தீர்மானம் இந்த கொலையாளிகளையும் விடுவிக்கணும்னு. இதெல்லாம் அரசியல். நாங்க வந்து அந்த அரசியலுக்குள்ள நாங்க போக விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரை சட்டம், இந்த நாட்டினுடைய பிரதமர் கொல்லப்பட்டிருக்கிறார். தூக்கு தண்டனை கைதிகள் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருக்காங்க. ஆயுள் தண்டனை என்பது லைஃப் இம்ப்ரெஸ்மென்ட் யூஸ் ஃபார் லைஃப் என்ற பல சட்ட சிக்கல் இருக்கிறது. இதையெல்லாம் நீதிமன்றத்திலே போய் அணுகி அவர்கள் ஏதாவது தீர்வு பெற்றால் அது குறித்து நாங்கள் ஆட்சேபனை கிடையாது. நாங்கள் அதற்கு குறுக்க நிக்கல. நாங்கள் அதற்காக எதுவும் இவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க கூடாது என்பது காங்கிரசின் நிலை அல்ல. அதுதான் கேக்குறேன். அப்படியான ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ்க்கு கிடையாது. நீதிமன்றம் அவர்களை வந்து விடுவித்தால் அதை பற்றி எங்களுக்கு ஒண்ணும் வந்து நாங்க அதை பற்றி வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது நீதிமன்றத்துக்கு சென்றது யூபிஏ அரசாங்கம் அவருடைய விடுதலையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு உடனடியாக நீங்க அன்றைக்கு நீங்கள் அரசியல் 2 ஆண்டுகளுக்கு அரசியல் ரீதியாக அந்த பிரச்சனையை அணுகிற போது சதாசிவம் வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆயுள் கைதியாக இதை மாற்றும் போது தண்டனையை தண்டனைக்கு ஒரே பண்ண போது அன்றைக்கு இது அரசியலாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு மனு போட்டது. அதைத் தொடர்ந்து பாஜக அரசு அதே நிலைதான் எடுத்திருக்கிறது. என்ன குற்றம் வந்து கிரேவிட்டி ஆஃப் தி இஷ்யூ போது ஒரு மத்திய அரசுடைய அதிகாரத்துக்கு விடுதலை இருக்கா, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரும்ப சரஸ்வதி, இது வந்து ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் அவர் பாக்குறாரு. தமிழக அரசாங்கம் இதை வெறும் அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்த பார்த்தது, அதை தான் நாங்க எதிர்த்தோம் அப்படிங்கிறாங்க. இப்ப பிரதம அமைச்சரை பார்க்க போகிறார். அந்த விஷயத்துல இப்ப இதுக்கான இந்த 7 பேருக்கான விடுதலை குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல, இதுல அண்ணன் அவர்கள் சொன்னதை போல அரசியல் இல்லை. இந்த 7 குற்றம் சாட்டப்பட்ட 7 பேருமே நேரடியாக இந்த கொலையில் தொடர்பு இல்லை என்பதை இந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள், இப்ப அவங்க விசாரணையில இருந்து மிஸ்டர் ஃபெம்ராட் கார்த்திகேயன் உட்பட அவர்களே சொன்னது, அன்னைக்கு நாங்க கொடுத்தாலும் எங்க மனசாட்சிப்படி நேரடியாக அவர்கள் இந்த வழக்கில், அவர் ஒரு பேட்டரி வாங்கி வந்தவர் தான் பேரழிவாளன். சோ நேரடியாக இந்த கொலைக்கான திட்டங்கள் தீட்டியதோ இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களோ இல்லை என்பதை இந்த வழக்கை விசாரிச்சவங்க, இதுல எந்த அரசியலும் கிடையாது. நம்முடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் கூட சொன்னார், தமிழக அரசால் செய்ய முடியும் நினைக்கிறேன் தான் அவரும் சொல்றார். செய்ய முடியும் என்றால் ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் அம்மா அவர்கள் இந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றும் போது இதை தமிழக அரசை செய்ய முடியும் என்றால் சட்டம் தெரிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள், சட்டப்படி நடப்பவர், நிச்சயமா செய்திருக்க முடியும். ஆனால் இந்த வழக்கு தமிழக அரசும் மத்திய அரசு மட்டுமல்லாமல் இதில் உச்சநீதிமன்றமும் தலையிட்டு இருப்பதனால் இவ்வளவு சிக்கல்களையும் தாண்டித்தான் இந்த வழக்கில் இருந்து அந்த 7 பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். இது அரசியல் கிடையாது. ஏன்னா அந்த தாயினுடைய கண்ணீரை பார்க்கும் போது 2 ஆயுள் தண்டனை அவங்க அனுபவிச்சுட்டாங்க. நேரடியா தொடர்பு இல்லாதவங்க இந்த வழக்கில் பலமுறை கண்ணீர் மல்க அந்த பேரழிவாளன் தாயார் இன்றைய வரைக்கும் போராடுறாங்க. என் மகனை எனக்கு திருப்பி கொடுங்க, சின்ன வயசு பிள்ளையா உள்ள அது அந்த தாயின் கண்ணீருக்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை பாரத பிரதமரிடத்தில் நேரடியாக அவர் குறிப்பிட்ட விஷயங்கிறது 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இப்படியான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதப்பட்டது. இதெல்லாமே தேர்தலை ஒட்டி அவர் அந்த விஷயங்களை அப்படி கிடையாதுங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு மட்டுமே சட்டம் எங்களுக்கு இருந்து எங்களுக்கு ரைட்ஸ் இருந்தா கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா என்றைக்கும் அந்த 7 பேரையும் அந்த குடும்பத்துடன் சேர்த்து வச்சிருப்பாங்க. பல சிக்கல்கள் இதுல இருக்கு. இதில் காங்கிரஸ் சம்பந்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதாவோட ஒத்துழைப்பும் வேணும், உச்சநீதிமன்றமும் இதில் தலையிடணும். இத்தனை சிக்கலுக்கு நடுவிலும் அம்மா அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இந்த நிமிடம் வரை போராடி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அன்னைக்கு 11ஆம் தேதி நடக்க போற அந்த ஊர்வலத்துக்கு கூட தமிழக அரசு இன்னைக்கு தடை விலக்கினா இது நியாயமானது. ஒரு தாயினுடைய உண்மையான உணர்வு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா உண்மையிலே இதற்காக பார்க்க போகும்போது இதுவும் அஜெண்டால இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த விஷயம்தான், ஏற்கனவே இது அஜெண்டாவில் இருக்கு. அம்மா அவர்கள் தீர்மானமாக இந்த 7 பேர் விடுதலைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். பேசலாம். திரு சேகர், உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா கட்சி இவர்களுடைய விடுதலையை எப்படி பார்க்கிறது? இல்ல, விடுதலை வந்து கோர்ட்டு இருக்கு. அதாவது முழுக்க இது வந்து நீதிமன்றம் இதனுடைய கையிலே தான் அவருடைய விடுதலை இருக்கு. பல்வேறு விஷயங்களை தாண்டி வந்து இப்ப நாம் விவாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே இமோஷனல் ஆனது அல்லது சட்ட ரீதியானது.
இப்ப இதுக்கு முன்னால வந்து அந்த குற்றவாளிகள் வந்து நேரடியாக சம்பந்தப்படவில்லை, ஒரு தாயினுடைய கண்ணீர்லாம் சரஸ்வதி சொன்னாங்க. 25 ஆண்டுகளுக்கு பின்னால சொல்றோம். இதற்கு பின்னாலே வந்து 17 உயிர்கள் அந்த இதுல கொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தியாகராஜனை பத்தி நீங்க கூட சொன்னீங்க. அதே தியாகராஜன் இங்க இதுல வந்து முழுக்கமா இதே புதிய தலைமுறையில முழுவதுமாக நாங்க இன்ச்சா கரெக்டா தான் பண்ணிருக்கோங்கிறதையும் சொன்னார். பேட்டியில கொடுத்ததுக்கு மாறாக இங்க இந்த விஷயங்கள்லாம் போறதுக்கு இங்க அவசியமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் இது தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு அளிக்கிறதுக்கு பின்னால் அண்ணன் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அவர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலங்கள் அந்த இது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப அவர்கள் கட்சியினுடைய தலைவருக்கு என்ன ஆகுது, பயங்கரவாதத்தினுடைய நிலைப்பாடு என்னங்கெல்லாம் விட்டுட்டு இப்ப வேற மாதிரி பேசுறாங்க. நான் அதுக்கெல்லாம் போகல. நான் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை விட இப்ப இதுல கடுமையான நிலைப்பாட்டில் இருக்குதோ? இல்ல, நீங்க சட்டத்தினுடைய ஆட்சி என்னவோ அது செய்யணும். ஒன்று. இரண்டாவது வந்து நீங்க ஒரு விஷயம் பேசுவோமே, ஹைதராபாத்ல வந்து ஒரு பயங்கர வெடிகுண்டு, ஒரு தொடர் வெடிகுண்டு, பம்பாயில தொடர் வெடிகுண்டு, டெல்லியில தொடர் வெடிகுண்டு, பெங்களூர்ல தொடர் வெடிகுண்டு. அங்க கைது செய்யப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். உடனே வந்து பத்திரிகைகள் எழுதின உடனே சொல்றாங்க, ஒரு மதத்தின் மீது சொல்லாதே, பயங்கரவாதத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன், terrorism has no language, terrorism has no region. நம்ம அதுக்குள்ள போறோம்னா இல்ல, அதனால நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டா, இது நடத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு முன்னால ஒரே மோடி அமெரிக்கால சொன்னதுதான். ஒரே ஒரு யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அதாவது வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கிறது. கோர்ட்டினுடைய முடிவு எதாக இருந்தாலும் எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அதற்கு மேல இப்ப பேசக்கூடிய விஷயங்கள் எதுக்காக எமோஷனலா பேசுறாங்கன்னு தெரியல. ஏன்னா எமோஷனலா பேசி மற்ற விஷயங்கள் சட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியாக இந்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே தேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதிலும் தொடர்ந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. அதனால அது ஏற்கனவே இந்த அபிடவிட்ல வந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கம் சொன்னதல்ல, எந்த அரசாங்கம் அப்படிதான் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா அது நாட்டினுடைய பக்தி அதற்கு இல்ல, நாட்டை ஆளுவதற்கும் இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவதும் அர்த்தம். அதனால இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு டெரரிசத்துக்கு ரிலிஜன் கிடையாது, ரீஜன் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது. அதனால ஆனால் சட்டத்தினுடைய பாதையில் அவர்கள் விடுதலை செய்தால் அல்லது இது கொடுத்தால் அதை நிச்சயமாக வரவேற்க வேண்டும். யாருமே வரவேற்க. அதிமுக உள்ளிட்ட கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மனிதாபிமான அடிப்படையில் இந்த விஷயத்தை அணுக வேண்டும். இன்னொன்னு, ஏற்கனவே சிறையில் இருக்கிறவர்களுடைய நடவடிக்கைகள் பார்ப்பாங்க, அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் ஒட்டிதான் இந்த விடுதலைகள் எல்லாம் செய்யப்படுகிறது. அந்த ட்ராக் ரெக்கார்ட்லயும் இவங்க இதெல்லாம் இருக்குது. அப்ப ஏன் இவங்களுக்கு அது பொருந்தக்கூடாதுங்கிற கேள்வி தான் எழுப்புறாங்க. அதை எப்படி நீங்க பாருங்க? இல்ல, நீங்க இப்ப பாருங்க, ஒவ்வொரு கட்சிகளும் அதனுடைய நிலைப்பாடுகள் 25 ஆண்டு காலத்தில் மாத்திக்கிட்டே வருது. இப்ப அதிமுக சட்டமன்ற இதற்கு முன்னால் என்ன நிறைவேற்றினார்கள், இதற்கு முன்னால் என்ன பேசினாங்க, இப்ப வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரம் என்ன, சொன்ன வாசகங்கள் என்ன, அதுல வச்சிருக்கிற கமாவினுடைய காரணமாக இவர்கள் எடுத்த காங்கிரஸ் எடுத்த நிலையும் சுப்ரீம் கோர்ட் நிலைப்பாடு உலகம் அறிந்த விஷயம். விடுதலைன்னா அன்னைக்கே விடுதலை பண்ணி வெளியே வந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் நாங்க அப்படி அல்ல. இது வந்து ஒரு இதுல வந்து ஏன் மற்ற விஷயங்களை கொண்டு போறீங்க? இதுல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, அதுக்கு பல்வேறு காரணங்கள் அலசலாம். ஆனால் அதை தீர்மானிக்கின்ற இடத்தில் இன்று இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. அதோடு நிறுத்தி அதனுடைய விஷயங்களை வரவேற்போம். இங்கே நம்ம விவாதம் என்பது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா, 161 அவங்க விடுவிக்க முடியும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் அதுக்குள்ள தலையிடுகிறதா, மாநில அரசாங்கத்துக்கான உரிமைகளை அது செயல்படுத்த முடியுமாங்கிறதெல்லாம் தான் நம்ம விவாதிக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை முடிச்சிடறேன் நான். அதாவது இது ஏற்கனவே பல்வேறு தளங்களிலே இதே இடங்களிலும் கூட பேசப்பட்டு விட்டது. அது சிபிஐ சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாநில அரசு கிடையாது என்று அவர்கள் ஒரு வார காலம் கொடுத்த டயத்தை சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்து அது வந்து கன்சல்டேஷனா கன்கரன்ஸ் ஆகிற விஷயம் பெரிதாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதை வந்து நான் என்ன சொல்றேன், உண்மையினுடைய பால், சட்டத்தினுடைய பால் எது விஷயம் இருக்குது அதோட நோக்கி போவது சரி. ஆனால் விஷயம் தெரியாத இன்னும் சில கேள்விகள் எழுப்ப வேண்டியிருக்கு. திரு வேல்முருகன், ஒரு பயங்கரவாத செயல், அந்த எந்த பயங்கரவாத செயலாக இருந்தாலும் தேச இறையாண்மைக்கு எதிராக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாட்டில் நாங்க உறுதியா இருக்கிறோம்ன்றாங்க. காங்கிரசும் கிட்டத்தட்ட அதே நிலைப்பாட்டை எடுக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இதே பாரதிய ஜனதா அரசு தான் மும்பை வெடிகுண்டு வழக்கில் சஞ்சய் தத்துக்கு எப்படி மனிதநேயம் காட்டப்பட்டது, அதே என் பேரிவாளன் உள்ளிட்ட 7 காட்டப்படவில்லை என்பதுதான் எங்கள் கேள்வி. திரு சேகர் அவர்கள் சொன்னாங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னாங்க. இல்ல, சுப்ரீம் கோர்ட் 3 ஃபைண்டிங் கொடுத்திருக்காங்க. அதுல 161 பயன்படுத்தி மாநில அரசு விடுவிப்புக்கு அதிகாரம் இல்லை என்கிற வார்த்தை எங்கேயுமே அவங்க பயன்படுத்தல. அது அப்படியே தான் விட்டுருக்காங்க. அதை பயன்படுத்தி மாநில அரசு விடுதலை செஞ்சா விடுதலை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கு. இரண்டாவது 435 பிரகாரம்
அவர் சொன்ன மாதிரி அது கலந்த ஆலோசனையோ இல்ல ஒப்புதலோ பெற்று விடுதலை செய்யலான்ற ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மூன்றாவது, இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தினுடைய 3 கொண்ட நீதிபதிகள் திரும்ப அதை விசாரித்து இறுதியான உத்தரவு வழங்கலாம் அப்படின்றது. அதுக்கு இன்னும் 25 ஆண்டு காலம் பேரறிவாளன் உள்ளிட்ட தோழர்கள் உள்ளே இருந்து செத்து போயிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக இருக்கிற 2 வழிதான். ஒன்று, மாநில அரசு தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி சட்டமன்றத்தை கூட்டி எடுக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு இந்த இந்திய நாடு பல்வேறு மொழி மத இன மக்களை கொண்ட ஒரு நாடு, ஒரு நாட்டோடு இருக்கிற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதனுடைய முதலமைச்சர் அவர்களே அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு மத்திய அரசுக்கு தங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அனுப்புகிற போது பெருந்தன்மையாக இதில் மத்திய அரசு மாநில உரிமைகளை நசுக்கி விடாத வண்ணம் மாநில அரசுகளுக்கு உரிமை கூட வேண்டாம், ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இதுல மனிதநேய அடிப்படையில் மத்திய அரசு இதை விட்டுருக்கலாம். ஆனா இப்பயும் மத்திய அரசின் பிரதியா இருக்கிற சேகர் என்ன சொல்றாரு, இன்னும் சுப்ரீம் கோர்ட் தான் முடிவெடுக்கணும்ன்றாரு. அது அல்ல, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து முடிஞ்சு போச்சு. வழக்கு நிலுவையில் இருக்கு. எதுக்கு அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வழக்குல இந்த 2 ஆசனை பத்தி கிளியரா சொல்லியிருக்காங்க. ஆக நான் என்ன கேட்கிறேன்னா, மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்றோ கலந்து ஆலோசித்தோ நான் ஒரே வழக்கு சம்பந்தப்பட்ட அல்லது ஒரே சம்பவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது உடனடியா இன்னொரு முடிவை எந்த அரசாங்கமாவது எடுக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல நான் அதான் சொல்றேன், எடுக்க முடியாது. நான் கேட்கறேன், எடுக்க முடியாதுங்கிறதுக்காக தானே மத்திய தமிழ்நாடு அரசாங்கம் நாங்க எல்லாம் சொல்றோம் 161 பயன்படுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் விடுதலை செய்யுங்கன்னு சொல்றோம். அவங்க இதுல சட்ட சிக்கல் இருக்கு என்பதற்காகத்தான் மத்திய அரசுடைய ஒப்புதலை பெறுவதற்கோ கலந்து ஆலோசிக்க ஒரு கடிதம் எழுதுகின்ற போது பாரதிய ஜனதா அரசு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுடைய மக்களின் எழுச்சிக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டுமா இல்லையா? இந்த நாட்டுடைய இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்கள் விடுதலை செய்யலாம் என்று சொல்லிவிட்டார். அமெரிக்கா இந்த வழக்கினுடைய விசாரணை இந்த வழக்கை விசாரித்தது தியாகராஜன் அவர்களும் இவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்லிவிட்டார். சிறைத்துறை ஐஜியாக இருந்தவர் அவர்களும் நன்னிடத்தில் இந்திய நாட்டின் சிறைவாசிகளிலே பேரறிவாளன் உள்ளிட்ட இந்த 7 பேரை போல் ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நியாயமாக கண்ணியமாக சிறை விதிகளை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் வேறு எவரும் இல்லை. நான் எந்த நீதிமன்றத்தில் வேண்டுமானாலும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்றேன். நான் கேட்கிறேன், நீங்கள் அரசியல் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு சாதாரண பரோல் என்கிற விடுதலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் 25 ஆண்டு காலம் வெளி உலகத்தை பார்க்க முடியாமல் அடைக்கப்படுவது யாருடைய எல்லையில் இருக்கு? தமிழக அரசாங்கத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அதை வெளியிட்ட உடனே ஊடாங்க எப்படி வராரு? இவங்க எழுப்புற இன்னொரு கேள்வி என்னன்னா, தண்டனை குறைப்பு என்பது ஒரு குறைப்பாகத்தான் இருக்க முடியும். நீங்க 2 முறை தண்டனை குறைப்பு எப்படி? அப்படிலாம் எந்த வழக்கிலையும் தொடர்ந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு 2 முறை மனித உரிமை மனித அடிப்படையில் கருணை காட்டலாம் இல்ல காட்டக்கூடாது அப்படின்ற எந்த தீர்ப்புகளும் இல்ல. கண்டிப்பாக நான் கேட்கிறேன், சஞ்சய் தத்துக்கு இதே பாரதிய ஜனதா அரசு எந்த மனிதநேய அடிப்படையில் நீங்கள் அவர்களை விடுதலை செய்வீர்களோ, துப்பாக்கி ஏகே படிச்சா அந்த கொலையை அப்ப நியாயப்படுத்த முடியுமா? வழக்குகளை 2 வழக்குகளை ஒரு கோர்ட்டு தான் முன்மாதிரியாக வைத்து சொல்ல முடியும். நாம 2 வழக்குகளை மத்திய அரசு சரி விடுதலை செய்து அந்த கடிதத்துல என்ன பிரச்சனை, 2வது முறையாக தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதத்துக்கும் முதல் முறை முதலமைச்சர் எழுதிய கடிதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க 3 நாள் அப்படிங்கிற ஒரு டைமை கொடுத்து பண்ணும்போதுதான் உடனடியா அவங்க அப்பீல் போறாங்க, உச்சநீதிமன்றம் அதுக்குள்ள வருது. அதனால 2வது முறை எழுதிய கடிதம் என்பது சுப்ரீம் கோர்ட்ல சிக்கல் இருக்குன்னா அப்ப சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிரகாரம் ஒரு ஒப்புதலை பெற்று விடுதலை செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். சீஃப் செக்ரட்டரி எழுதிய கடிதத்தை விட ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நேரடியாக தன்மை என்னங்கிறது பிரபு உங்களுக்கு விளக்குவாரு. சட்ட ரீதியான விஷயங்கள்ல நான் இப்ப அந்த கேள்விதான் நான் கேட்கிறேன். அந்த கடிதத்துக்கு நீங்க அனுமதி கொடுத்திருக்கல மத்திய அரசு, நீங்க மனிதநேய அடிப்படையில் அனுமதி பேசலாம். ஒரு தமிழர்கள் என்றால் மனிதநேயம் பெற்றவர்களா? ஏன் ஒரு சந்தேகத்துக்கு காட்டுகிறீங்க? அந்த மனிதநேயத்தை ஏன் ஒரு பேரறிவாளனுக்கு காட்டக்கூடாது? திரு சேகர், அதுதான் இருக்கிறது. இப்ப ஒருவேளை முதலமைச்சர் பிரதமரை பார்த்து இப்படி ஒரு கோரிக்கை வைக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு திரு பிரபு, இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், சட்ட ரீதியாக இந்த முதல் கடிதம் 2வது கடிதத்துல இருக்கிற விஷயங்கள்ல 2வது கடிதம் தான் கொஞ்சம் சரியான அணுகுமுறையோடு இருக்கிறது. இதை மத்திய அரசாங்கம் பரிசீலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. ஒரு வழக்கறிஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 2வது கடிதம் ரொம்ப முக்கியமான கடிதம் நினைக்கிறேன். எப்படின்னா, அந்த 2 டிசம்பர் 2015 கொடுக்கப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன கிரைட்டீரியெல்லாம் கொடுக்குறாங்களோ, என்னென்ன மாதிரிலாம் இதை நீங்க அணுகணும், இது மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் உள்ள பிரச்சனைகளை எப்படி எப்படிலாம் அவங்க சொல்றாங்களோ அதை உள்வாங்கி கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி கன்சல்டேஷன் இஸ் அமௌண்ட் கன்கரன்ஸ்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த கன்கரன்ஸுக்காக நான் இந்த கடிதத்தை அனுப்புறேன் உங்களுக்கு.
இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க 23 ஆண்டுகளை கழிச்சுட்டாங்க. அது போக அவங்களுக்கு ட்ராக் கிளியரா இருக்கு, அதாவது அவங்களுடைய பிரசன்ட் ஹிஸ்டரி வந்து கிளியரா இருக்கு, அதனால நீங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இதுக்கு நியாயமா இந்த கடிதத்துக்கு அவங்க ஒரு ரிப்ளை கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த கடிதத்தை ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணா அதுக்கு என்ன ரீசனோட ரிஜெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி இதுதான் ப்ரொசீஜர். இந்த 2வது கடிதம் ஒன்ஸ் இங்க வரும்போது வந்து 2வது கடிதம் ரெக்கார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கடிதத்தோட நிலைமை என்னன்னா, அந்த முதல் கடிதம் வந்து இப்ப இன்ஃபெக்சுவஸ் ஆயிருச்சு. அது வந்து அந்த கடிதத்தை இவங்க வந்து இந்த அதவே மாநில அரசு இந்த 2வது கடிதம் கொடுத்ததன் மூலமா இப்ப நிலுவையில் உள்ள வழக்குக்கும் சரி, இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட கடிதத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்ப இதுக்கு கன்சிடர் பண்ணுங்க, இதை நீங்க ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு நியாயமா மத்திய அரசு ஒரு ரிப்ளை கொடுக்கணும். இதுதான் இந்த இப்ப 2வது கொடுத்த கடிதத்தோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, அது வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஹர்ட் பண்ணல, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை வயலேட் பண்ணல, எதுவுமே செய்யல. சுப்ரீம் கோர்ட் சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி அதை இந்த கடிதத்தின் மூலமா ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் கன்கரன்ஸ் கேக்குது, மத்திய அரசோட கன்கரன்ஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்ற ப்ரொசீஜர்ல ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா போறாங்க. அதுல இன்னொரு முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீதிமன்ற தீர்ப்பு, இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அரசியல் அமர்வோட தீர்ப்பை வந்து நாங்க முழுசா ஏத்துக்கல, அதுக்கு நாங்க ரெவியூவும் போவோம். ஆனா அந்த ப்ரொசீஜர் வேற, இங்க வந்து நாங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணி இந்த கம்யூனிகேஷன் கொடுக்கிறோம், நீங்க எங்களுக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு இருக்குல்ல, அந்த 3 நாள்ல விடுவிக்கணும்னு சொன்ன கொடுத்த கடிதம், அதுக்கு அகேன்ஸ்டா வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து உடனே சுப்ரீம் கோர்ட் அணுகிறது. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் சதாசிவம் வந்து இதை ராஜபெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணது, ராஜபெஞ்ச் எடுத்த டிசிஷன், அதுக்கப்புறம் 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து அதை டிசைட் பண்ணணும்னு கொடுத்த அந்த எபிசோடுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. இது வந்து பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இப்ப மத்திய அரசாங்கம் இத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கால் எடுத்து இத விடுவிக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? செய்யணும். அதுல எந்த மாற்றமே இல்ல, கண்டிப்பா எடுக்க முடியும். கண்டிப்பா எடுப்பதற்கான வழிவகைகள் தான் சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்துது. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு சொல்லிருக்காங்க. மத்திய மாநில அரசாங்கங்கள் இது ஒரு கூட்டாட்சி, இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இது வந்து ஒரு பெடரல் செட்டப்ல இருக்கிற ஒரு நாடு. இந்த கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கிற, பாதுகாக்க நினைக்கிறவங்க இதை வந்து முதல்ல பேசி ஒரு டிஸ்கஷனுக்கு வாங்க. ஏன்னா இது ரொம்ப பெக்குலியரான சிஸ்டம்ன்றனால சொல்றேன். இந்த பனிஷ்மெண்ட் தியரி உருவாக்கப்பட்டது எப்படின்னா, தண்டனை அப்படின்றதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னா, அவங்க ஒருத்தருக்கு கொடுக்கப்படுற தண்டனை அவரை மாத்தி அவருக்கான ஒரு நன்மதிப்பை கொடுத்து அவர் வந்து வெளியில வரும்போது ஒரு தூய்மையானவரா வரணும்ன்றதுக்காக தான் சிறை தண்டனையே கொடுக்கப்படுது. அதுக்கான சான்ஸ் எப்படி வரும்னா, அவங்களுக்கு வந்து ரிஃபார்மேஷனும் ரீஹாபிலிட்டேஷனும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வரும்னா, அவங்களோட விடுதலைன்றது என்னைக்காவது ஒரு நாள் இருந்தா தான் அது வரும். அதுதான் ரே ஆஃப் ஹோப்னு ரொம்ப அருமையா தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஆர்கியூ பண்ணாங்க. அது வந்து இந்த 7 பேர் வழக்குக்காக இல்ல, இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த கைதிகளுக்காக ஆர்கியூ பண்ணாங்க. தமிழக அரசாங்கம் சார்பா ராகேஷ் திவேதின்னு ஒரு சீனியர் அட்வொகேட் எக்ஸலண்டா பண்ணார். என்னன்னா, ரே ஆஃப் ஹோப், ஒருத்தன் வந்து என்னைக்காவது நான் வெளியில போவேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தா தான் சிறையில அவன் வந்து மனம் திருந்தி தன்னை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கான வாய்ப்பை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா அவன் சாகர வரைக்கும் சிறையில் இருக்கணும். ஒருத்தன் வந்து கொல்லப்பட்டவர் ஒரு மிகப்பெரிய ஆளு, அதனால இதுலதான் இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் அதுல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், சட்ட ரீதியாக நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுதான் நாங்க செய்ய போறோம்ன்றாங்க. வழக்கறிஞரா நீங்க எப்படி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரான இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக சொல்றாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கிளியரா சொல்லிருச்சு, இது தனி மனிதருக்கு எதிரான குற்றம், அரசாங்கத்துக்கு எதிரான குற்றம் இல்ல. இவங்க செஞ்சது ராஜீவ்காந்தி என்ற தனிநபர் தன் பிரபாகரன் மேல் உள்ள வெறுப்பால் அமைதிப்படை என்ற அட்டூழிய படையை அனுப்பிச்சு கொண்டாரு. அதுக்கு திருப்பி ராஜீவ்காந்தி அப்படிங்கிற தனிநபர்னு சொல்ல முடியாது. முன்னாள் இருங்க கொஞ்சம், அதாவது ராஜீவ் காந்தி எல்லாரும் சமம்னு நீங்க தான் சொல்றீங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போல அந்த ஒப்பந்தம் போட்ட ஒரே காரணத்திற்காக, ஒரே பாவத்திற்காக, துடைப்பதற்காக போட்ட ஒப்பந்தம் பிரதமராக வரக்கூடாதுன்னு திரும்பியும் கோழைத்தனமாக படுகொலை செய்யப்பட்டார். இல்ல இல்ல, அதாவது என்ன பேசுறீங்க? படுகொலை செஞ்சுட்டு நியாயம் பேசுறீங்க.
வழக்கறிஞர் சொல்வது என்பது அண்ணா, ஒரு நிமிஷம். வழக்கை விசாரித்த நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கு நடத்தணும்னு சொன்னார். அவருக்கான கருத்து அவர் சொல்றாரு. இல்ல அவர் சொல்றாரு. பிரபு அவருடைய என்னன்னா இப்ப இதுல தொடர்ந்து பேசுங்க. இல்ல ஒரே நிமிஷம். என்னன்னா இந்த இறையாண்மைக்கு எதிரான சப்ஜெக்டுக்குள்ளே நான் வர்றேன். என்னன்னா இப்ப 2015 ஜனவரி 22 வந்து சுக்பீர் சிங் பாதல் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பஞ்சாப் வந்து ராஜ்நாத் சிங்கை சந்திக்கிறாரு. எதுக்காகனா ஒரு 12 பேரோட லிஸ்ட் கொடுக்கிறாரு. காலிஸ்தான் மூவ்மெண்ட்ல காலிஸ்தான் விடுதலை படையில இருந்து இந்தியா முழுக்க சிறையில் உள்ளவங்களை விடுவிக்கணும். 12 பேரோட லிஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே 20 ஆண்டுகளை கழிச்சவங்க, சிலர் 25 ஆண்டுகளை கழிச்சவங்க. அதை வந்து ராஜ்நாத் சிங் அக்செப்ட் பண்ணிட்டு அக்டோபர் 2015ல வேராம் சிங்னு ஒரு இவங்க ரெண்டு தேசிய கட்சிகளும் சொல்ற ஒரு தீவிரவாதிய இதே யூபி அரசாங்கத்திட்ட அகிலேஷ் யாதவ் பேசி விடுதலை பண்ணிருக்காங்க. இதே மாதிரி முஃப்தி கவர்மெண்ட் 2015 ஏப்ரல்ல மசரத் அலாம்னு ஒரு சோ கால்டு டெரரிஸ்ட் இவங்களோட அப்ரிவேஷன்லயே சொல்றதுன்னா அது மாதிரி இது வந்து இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு பார்த்தோன்னா 259 பேர் கொல்லப்பட்ட சஞ்சய் ஒரு மிகப்பெரிய தொடர் குண்டுவெடிப்பான ஒரு இதுல முக்கிய குற்றவாளியான சோட்டா ஷக்கீலோட வெப்பன்ஸ் எல்லாம் கஸ்டடியில வச்சிருந்த ஒரு க்ளோஸ் நெக்ஸஸ்ல இருந்த சஞ்சய் தத்தை இவங்க வழி அனுப்பிச்சு இவங்க விருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒரு மாரல் லாஜிக்ல இதை பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது சப்ஜெக்ட் ஒரு நிமிஷம், நான் இந்த பனிஷ்மென்ட் தியரிக்கான பேக்ரவுண்ட் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். என்னன்னா இந்த பனிஷ்மென்ட் தியரி உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் இருங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இன்னைக்கு 2016ல பிரிசன் மாடல் பிரிசன் மேனுவல் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவ் பண்ணிருக்கு. அந்த மாடல் பிரிசன் மேனுவல்ல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 98ல கொடுத்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி 20 இயர்ஸ்ன்றதே மேக்ஸிமம்னு அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மாடல் பிரிசன் மேனுவல இது இன்னைக்கு உள்ள அரசாங்கம் தயார் செஞ்சிருக்கு. நீங்க ஒரு இப்ப இறையாண்மைக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களுக்கு எல்லாம் ஒரு வேற ஃபார்முலானா அப்புறம் என்ன மாடல் பிரிசன் மேனுவல் உருவாக்குது? நாடு யாருக்காக உருவாக்குது? ஒரு கேஸுக்கும் எல்லா சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்னு சொல்லுவீங்க, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிட்டு இப்படி பேசினா என்ன? அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். ஒண்ணு நான் சொல்றேன், எல்லாத்தையும் ஒரே அடிப்படையில பார்க்க முடியுமா? ஹீனியஸ் கிரைம் சில விஷயங்களை ஒதுக்கலாம் சொல்றேன். கொடுங்குற்றம் அடிப்படை பொருத்தி பார்க்க முடியுமா? கிடையாது. அதான் நான் சொல்ல வர்றேன். இப்ப ஹீனியஸ் கிரைம், பார்பாரிக் இன்சிடென்ட், இந்த அப்ரிவேஷன் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டோட முடிஞ்சிருச்சுங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தன் தண்டனை கொடுக்கப்பட்டு, அதாவது கீழ்கோர்ட்ல தண்டனை ட்ரையல் கோர்ட்ல கொடுக்கப்பட்டு ஹைகோர்ட்ல அப்பீல் போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல அது கன்ஃபார்ம் பண்ணும்போது இது ஒரு ஹீனியஸ் கிரைம், அவன் சாகுற வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சதானந்தா கேஸ்ல இருந்து ஒரு ஃபார்முலா உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் குவாண்டம் பனிஷ்மெண்ட் சொன்னாங்க. எப்படின்னா 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. இது ரெண்டையுமே இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஜட்ஜ்மெண்ட் டிசம்பர் 2015 ஜட்ஜ்மெண்ட் ஒத்துக்குது. அதுலயே மைனாரிட்டி வியூல வந்து இல்ல அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த கன்விக்ஷன் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு கொடுக்கப்படுற கன்விக்ஷனையும் அந்த ஹீனியஸ் கிரைமை பாக்குறதெல்லாம் அப்பதான். அதுக்கு அடுத்து இப்ப நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். 25 ஆண்டுகள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தமிழக அரசோட நிலைப்பாடு அதான். இவங்க யாருமே வந்து சிறைக்கு வந்து ஒரு வாரத்துல 15 நாள்ல வெளில போறவங்க இல்ல. சஞ்சய் தத் மாதிரி 6 மாசத்தை ஸ்கிப் பண்ணிட்டு யாருமே இங்க போல. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டு 25 ஆண்டுகள் அவங்க மேல போனதுக்கு அப்புறம் தான். ராஜீவ்காந்தி படுகொலை என்பது இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த நாட்டினுடைய மக்களின் விருப்பத்திற்கு எதிராக நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கொல்லப்பட்ட ஒரு தலைவர் ஒண்ணு. ரெண்டாவது, இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கல்ல, அதுதான் எப்படி இதுல சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருமே வந்து அந்த கொலை குற்றத்துல மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். அதெல்லாம் வந்து நீதிமன்ற தீர்ப்பு கூறியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கூறின பிறகு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிய பிறகு அவர் நிரபராதிகள் என்று பேசுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒண்ணு. அதுக்கப்புறம் சூப்பர் நீதிபதிகளாக மாறுவதை இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ரே ஆஃப் ஹோப் சொல்றாருல, we find no scope to apply the concept of ray of hope
to come to the rescue of such hardened, heartless offenders. கொடூரமான இதயமற்ற குற்றவாளிகளை விடுவிக்க முடியாது என்று டிசம்பர் 2, 2015 நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிட்டு பிரபோட ஆர்குமெண்ட் என்னன்னா, அதுலதான் நீங்க உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு இதெல்லாம் நீங்க வந்து கீழ் நீதிமன்றங்கள் இருக்கும்போது கொடும் குற்றவாளியா இதெல்லாம் வரும். ஒரு தீர்ப்புக்கு பிறகு எல்லாமே குற்றவாளிகளாக தான் வர்றாங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட். அதாவது 2015 லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டிசம்பர் 2 கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் 5 பேர் கொண்ட அமர்வு கொடுக்குது. என்ன சொல்றான்? இதயமற்ற கொடூரமான குற்றவாளிகள் அதை வந்து நீங்க மிஸ்பிளேஸ்ட், இவர்களுக்கு கருணை காட்டினால் மிஸ்பிளேஸ்ட் சிம்பத்தி ஆகிவிடும் என்று சொல்லி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டிக்கு இது நல்லதல்ல. therefore we reject the argument outright ன்னு சொல்லி தமிழ்நாடு it also criticized the தமிழ்நாடு government for exercising its power of remission suo motu என்று சொல்லி தமிழ்நாடு அரசையும் அது கண்டித்திருக்கு. இது நிலை. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன், ஏன்னா நாங்க நிறைய சம்பந்தப்பட்ட இதுல வந்து நீதி, இதுல வந்து இந்த நீதிமன்றம் நிராகரிச்சிருது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இது பெஞ்ச் வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு வழக்கு. இப்ப 3 பேர் அமர்வு இருக்கிறது. இந்த சமயத்துல இந்த பேரணி இருக்குல்ல, இது வந்து இந்த பேரணி என்பது ஒரு அனுதாபத்தை பெறுவதற்காக, மக்களிடையே ஆதரவு திரட்டுவதற்காக. இந்த பேரணிக்கு பின்னாலே எத்தகைய சக்திகள் இருக்காங்க போது அது இந்தியாவை, தேசியத்தை, தேசத்தினுடைய ஐக்கியத்தை, இறையாண்மையை அச்சுறுத்துகிற சக்திகள் இதற்கு பின்னால இருக்காங்க. நான் சொல்லிடுறேன், நீங்க பேசுங்க. அவரும் ஆதரிச்சிருக்கிறார். அவர் அந்த பேரணியில நான் எப்படி பஞ்சாப் வெடிகுண்டு வழக்கு நீங்க விட்டு நீதிமன்றம் சுட்டு கொடுத்த அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியல. இதை பத்தி நீங்க பேசுறீங்க. தமிழர்கள் பாரதிய ஜனதா அரசு, காங்கிரஸ் அரசு, ஒரு ஜனநாயக ரீதியாக பேசி கோட்டையில மனு கொடுக்க வந்தா நான் பேசுறேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ஜனநாயக முறைப்படி அறிவித்து ஒரு அறிவிக்கிறாங்க, சட்ட ரீதியான போற ஒரு விஷயத்துல இதெல்லாம் பின்னாடி இருக்குன்னு நீங்க வந்து ஒட்டுமொத்தமா ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது மூலமாக இதன் பின்னணியில் இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்கிறது. இந்த பிரச்சனை உங்கள் இந்த விடுதலையை உங்களோட கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் ஆதரிக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து என்னென்ன பாக்குறீங்க? என்ன சொல்றேன், இதுல வந்து கருணையின் அடிப்படையில் இதை ஆதரிப்பது வந்து குற்றம் கிடையாது, ஆதரிக்கட்டும். நான் அது வந்து 25 வருஷம் இருக்கிறாங்க, இவங்களை விடுதலை செய்யுங்க என்று சொல்வதில் தவறு கிடையாது. இத வந்து ஏதோ ராஜீவ்காந்தி படுகொலை அப்படின்னா இது சட்டம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுமா? ஒரு இந்த மாநிலத்தை சாராத ஒரு தலைவர் இந்த பகுதிக்கு வரும்போது அவருக்கு படுகொலை செஞ்சுட்டா அவர்கள் வந்து தண்டிக்க கூடாது, தூக்கு தண்டனை போடக்கூடாது, ஆயுள் தண்டனை கூடாது, உடனே விடுதலை செய்யும்னா சட்டத்தின் ஆட்சி எங்க இருக்கு? நான் என்ன சொல்றேன், அதை நீங்க நீதிமன்றத்துல போய் முறையிடுங்க, நீதிமன்றம் விடுவிக்கட்டும். எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே. நான் என்ன கேட்கிறேன், அதுதான் கேட்கிறேன். இப்ப நீங்க அந்த தீர்ப்பு சுட்டி காட்டுறீங்களா? இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த பேரறிவாளர்கள் உட்பட 7 தமிழர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? சஞ்சய் தீர்ப்புக்கு பொருந்தாதா? அஸ்ஸாம் தீவிரவாதிகளுக்கு பொருந்தாதா? என்ன காங்கிரஸை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு நீதி வழங்குவதும் ஏனைய மாநில மக்களுடைய இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்ட சீக்கிய நாட்டுக்கு எம்பி ஆதரிக்கிறீங்க, அதை எழுத்து கூட பேச முடியல. தமிழர்கள் இல்ல இந்த பிரச்சனையை கூட நான் எப்படி கேட்கிறேன், இப்படிதான் பிரச்சனையாக பார்க்கறதை தாண்டி ஏன் வந்து ஒரு மனித உரிமை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன கடிதம் எழுதினாங்க? நீங்க கலந்து ஆலோசனை பண்ணுங்க, இல்ல ஒப்புதல் பெறுங்க ஒரு விதியை உச்சநீதிமன்றத்தில் தீர்வு சொன்னாங்க. மத்திய அரசு கிட்ட இது குறித்து நீங்க காங்கிரஸ் வாங்க, இல்ல ஒப்புதல் ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல, அதே அடிப்படையில் தானே மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க, அதே அடிப்படையில் தானே கலந்து ஆலோசிக்கிறாங்க. உண்மையிலேயே இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நல்லெண்ணம் இருந்தால், பழிதீர்க்க கொள்ளக்கூடாது என்றிருந்தால், அல்லது பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ இதில் அரசியல் செய்யக்கூடாது என்று நினைத்திருந்தால், ஒரு நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எழுதிய கடிதத்துக்கு மதிப்பளித்து அனுமதி அளித்திருக்கணுமா, அளிக்க கூடாதா? இந்த விடுதலை அனுமதி அளிக்கிறார். அந்த தீர்ப்பு யார் சொன்னது? அப்படி ஒரு கடிதம் எழுதிங்க, கலந்து ஆலோசனை பண்ண யார் சொன்னது? பிஜேபி சொல்ல, இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றம் சொன்னது. அப்ப உச்சநீதிமன்றத்தின் பிரகாரம் மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி ஒரு கலந்து ஆலோசனை செய்கின்ற போது அதை தடை போடுவதும் அதற்கு தடை வாங்க செல்வதும் மனிதநேயமா?
இது மனிதநேய செயலா? பேசலாம் திரு சேகர். இப்ப வந்து கேள்வி கேட்டுட்டேன் அவருக்கு. அத கேள்வி கேளுங்க. உங்களுக்கான நேரம் கூட. ஏன்னா மத்திய அரசாங்கத்திட்ட தான் இப்ப வந்து கடிதம் இருக்கிறது. கடிதத்தின் மேல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கிறது. ஒருவேளை முதலமைச்சர் இப்போது போகும்போது இந்த பிரச்சனையும் உங்க முன்னாடி வைக்கலாம். இப்ப மத்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டியது? இல்ல, வேல்முருகன் வந்து ரொம்ப எமோஷனலா பேசினாரு. லட்சக்கணக்கான பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்து இவங்க 7 நாளுக்குள்ள முடிவு பண்ணணும் தமிழ்நாடு அரசாங்கம் சொன்ன உடனே காங்கிரஸ் அரசாங்கம் போய் அதை சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த உடனே கோர்ட் என்ன உத்தரவிட்டுச்சு? கோர்ட் இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடைன்னு சொல்லி அந்த தடை இரண்டாவதாக தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதுகிறார். கோர்ட் உத்தரவை எந்த விதத்திலும் மீறாமல் அது என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் ஒரு கடிதம் நான் வந்து இந்த விடுதலைக்கான தடை இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கா இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட்ல இல்ல மத்திய அரசு கிளியர் கட்டா தீர்ப்பு கொடுத்தாங்க சார். மாநில அரசு எழுதி கலந்து ஆலோசனை பண்ணி நீங்கள் மத்திய அரசு பெஞ்ச் வந்து 7 கேள்வி கேட்டிருக்கு. அந்த 7 கேள்வி வந்து 2 பேர் கொண்ட பெஞ்ச் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. பதில் சொல்லுகின்ற வரை அந்த தடை இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதனால வந்து அந்த தடை அந்த பதில் சொல்லி முடிக்கிற வரை சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்குது. ஆகவே மத்திய அரசு இங்க எங்க தடை உள்ள என்ன சொல்ல வரேன், நான் வந்து மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு சப்போர்ட்டர் சொல்லி ஒரு பெரிய உற்சாகத்தை தகவல் சொல்லக்கூடாது, தவறான தகவல் சொல்லக்கூடாது. ஆகவே கேட்டு ஒரு நிமிஷம் பிரபு குறுக்கிட விரும்பினீங்க. சப்போர்ட்டர் நாங்க தானே ஆளணும். ஒரே நிமிஷம். நான் என்னன்னா இந்த வழக்குல இடைக்கால தடை கொடுக்கப்பட்டது. அது எப்ப லாப்ஸ் ஆகுதுன்னா அதை லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ண அன்னைக்கு அது லாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தேதியில இருந்து தமிழக அரசு தனக்குள்ள ஒரு செல்ஃப் தம் ரூல் வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த வழக்கு முடிவுக்குள்ள நாங்க எதுவும் இந்த லிமிட்டை தாண்டி போக மாட்டோம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனாலதான், மற்றபடி டெக்னிக்கலா எந்த தடையும் கிடையாது. அது இடைக்கால தடைன்றது அன்னைக்கு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணி அந்த சதாசிவம் 2014 ஏப்ரல் ஜட்ஜ்மெண்டோட அது தடைக்கு எந்த தடையும் கிடையாது. இவங்க 2 பேருக்குள்ள நடக்க வேண்டிய டிஸ்கஷன்ஸ்க்கு யாருமே தடை விதிக்க முடியாது. ஏன்னா இது 2 கவர்மெண்ட், 2 பேருமே எலெக்டட் பாடி. அவங்க அதுல ஜுடிஷியரி தலையிடுறதுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. பிரபு நன்றி. திரு சரஸ்வதி, இப்போ வந்து உங்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. இன்னைக்கு ராஜ்யசபால பெரிய அளவுக்கான எம்பிக்களை கொண்டிருக்கிற ஒரு வலுவான இடத்துல இருக்கீங்க. அரசியல் ரீதியான ஒரு நட்புறவும் இருக்கிறது. இதை பயன்படுத்தி நீங்க வந்து இன்னும் வேகம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசாங்கத்திட்ட இந்த விடுதலைக்கான முயற்சிகளை எந்த அளவுக்கு இறங்கும் அரசாங்கம் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அது முயற்சி எடுக்க தொடுத்தானே அம்மா இந்த அளவுக்கு இப்ப பேசியிருக்கோம். சட்டமே போட்டிருக்காங்க இல்ல அசம்பிளில. கோவண்ணா கூட சொன்னாரு இந்த ஊர்வலத்துக்கு பின்னால் சக்திகள் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. மனிதாபிமானம் இருக்கிறது. அவர்கள் விடுதலை செய்ய வென்ற மனிதாபிமானம் இருக்கிறது. அப்படி பார்த்தா இது மனித உரிமை மீறலே கிடையாது. இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்டப்போ ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ். மனித உரிமை மீறல்கள் பத்தி அவர்கள் எப்படி பேச முடியும்? லட்சக்கணக்கான பேர் அங்க செத்து போலையா? லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகலையா? அன்னைக்கு அப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் 2 கட்சிகளுமே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரசும் சரி, பாரதிய ஆண்ட காங்கிரசும் சரி, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? முக்கியமான ஒரு விஷயமாக தான் கண்டிப்பா ராஜீவ் காந்தியோட மரணம் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் வந்து அப்படி நடந்தது. இன்றைய வரைக்கும் எல்லார் மனதும் அந்த வலி இருக்கு. இது தமிழ்நாடு வந்து அமைதிக்கு பேர் போன இடம். இங்க வந்து ஒரு உயிர் பலியானதில் நிச்சயமா அதை ஆமோதிக்கலாம். ஆனால் நேரடியாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரடியாக இல்லை, நம்ம சொல்ல தலைவிதின்னு சொல்லுவோமே, அப்படி ஒரு வகையில மாட்டிக்கிட்டாங்க. 2 ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. அதுலயும் நளினி ஒரு பெண், அவர் மகள் இன்னைக்கு குழந்தையா இருக்கும் போது வயிற்றுல குழந்தையோட உள்ள போனவங்க இன்னைக்கு பொண்ணு வளர்ந்து நிற்கும் போது அந்த தாய்க்கு வெளியில வந்து அந்த குழந்தை கல்யாணம் எத்தனையோ வழக்குகள் இந்த நாடு சந்திச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு கருணை அடிப்படையில் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு செய்யாத ஒரு காரியத்தை இப்ப யாரும் செய்ய போறதில்லை. அந்த கருணை அடிப்படையில் இதை வந்து மத்திய அரசு இடத்தில் அம்மா கண்டிப்பாக கொண்டு செல்வார்கள். சேகர், இந்த இடம் தான் கேள்வி உண்டாக்குறது. ஒரு கருணை அடிப்படை அப்படிங்கறதும் ஒரு 25 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை, அதற்கு பிறகு திருந்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படணும். அதுதான் நம்ம சட்ட ரீதியாக சொல்றது. நீங்க என்னன்னா ஆரம்பத்திலிருந்து சட்டத்தின்படி பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், சட்டம் என்ன சொல்கிறதோ அதுபடி இருப்போம் அப்படிங்கும் போது இந்திய தண்டனை சட்டம் சொல்வதும் கூட அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அதையே நீங்க மனிதாபிமானமாக பார்ப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? இல்ல, அதாவது அவங்க வந்து இன்னைக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கல.
குற்றவாளிகள் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 25 ஆண்டுகள் இன்னைக்கு சிறை வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சு. அதையும் அவங்க டிஸ்பியூட் பண்றாங்க. குற்றவாளியா பேரறிவாளனுடைய ரோல் இதுல இல்ல, அந்த டிஸ்பியூட் எல்லாம் தாண்டி அவர் 25 ஆண்டுகள் இருந்திருக்காரு. உள்ள வந்து அவருடைய சிறை வாழ்க்கையில எல்லோருக்கும் உதாரணமான நபராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு முதுகலை பட்டம் படித்தது மட்டுமல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. எல்லா வழக்குகளிலும் அவர்களுடைய நடத்தைகளை பார்த்து விடுவிக்கிற நேரத்தில் இதுல இருக்கிறதுல என்ன சிக்கல்? உடல்நலையும் பார்க்க வேண்டியிருக்கு. ரவிச்சந்திரன் இவங்க 2 பேருக்குமே இப்போ இன்னைக்கு பேரறிவாளனுடைய உடல்நலம் குறித்த விஷயங்களும் இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனை? இல்ல இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு பெரிய பேச வேண்டிய அவசியம் இல்ல. கோர்ட் வந்து ஏதாவது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது, எனவே பேச வேண்டாம் சொல்லி தள்ளி ஒதுக்கிட்டு போகல. வழக்கு உண்மையிலே நீதிமன்றத்தினுடைய 7 கேள்விகளுக்கு பதில் 14 ஆண்டு தானா, இது வந்து கருணை மனுவெல்லாம் எவ்வளவு நாள் வச்சுக்கலான்னு பல்வேறு கேள்விகளை வந்து பெஞ்சுக்கு அனுப்பி இருக்கிறது. இந்த வழக்கு மட்டுமல்ல, இதோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு வழக்குகளுக்கு முன்னுதாரணமாக கேள்வி. அது மட்டும் தடையும் இருக்கிறது. 25 ஆண்டு இதை மனிதாபிமான விஷயமா பார்க்கணுமா? நீங்க அந்த பார்வை இருக்கிறதா? நீங்க மறுபடியும் திருப்பியும் வந்து மனிதாபிமானமா நான் பார்த்தாலும், மனிதாபிமானமா நீங்க பார்த்தாலும் செய்ய முடியாது. இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்ல கிளியர் கட் ஏன் மறைக்கிறார்கள் தெரியல. இன்னும் தடை இருக்கிறது. இல்ல திரு எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன். இது தனிப்பட்ட திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய வழக்காக மட்டுமே பார்க்காம இது ஒரு எல்லா வழக்குகளையும் பொருந்தக்கூடிய விஷயங்கள். இதுக்கு பொருந்துமா அல்லது பொருந்தாதா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். அதாவது சட்டத்தின் முன் எல்லாமே சமந்தான். ஆனா சட்டத்திற்கு முன்னாலே பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்ற போது இதிலே குற்றம் சாட்டவர்கள் எவ்வளவு பேர் இந்திய பிரஜைகள், இதுல வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் எப்படி, இதற்கான காரணங்கள் என்ன, இதையும் சேர்த்து நினைச்சு பார்க்கணும். இறந்து போனவர்கள் வந்து எவ்வளவு போலீஸ்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள், எவ்வளவு தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், இதுவும் நினைச்சு பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்ன வருகிறதோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி. நேரம் ரொம்ப மிக குறைவாக இருக்கிறது. கவர்னர் ரொம்ப சுருக்கம். இல்ல, அதாவது எங்களுக்கு அடிப்படையில இதுல அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், எங்கள் தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். இதுல வந்து அவர்களை பழிவாங்குற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. கருணை மனுக்களை கூட 11 வருஷம் பெண்டிங் வச்சிருந்தோம். நாங்கள் ஒன்றும் முடிவு பண்ணி உடனே தூக்கு தண்டனை எல்லாம் நிறைவேற்றல. அப்படி கொடியவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு கூட நீதிமன்றம் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்பட தயாரிட்டோம். ஆனால் ராஜீவ்காந்தி கொலையை ஒரு சாதாரண தனிநபர் அவரை கொன்றதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா என்று வேறொரு அடிப்படையில் வேறொரு கோணத்தில் பேசுகிற போது சட்டத்தின் ஆட்சி, சட்டம் என்பது ராஜீவ்காந்திக்கும் எல்லாருக்குமே ஒரே கருத்து தான். அந்த அடிப்படையில் அணுகப்பட வேண்டும். அவரோட 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அடிப்படையில் தான் மற்ற வழக்குகளில் இன்னைக்கு 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தவங்களே விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி 25 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை இல்ல நன்னடத்தை, இந்த விஷயங்களை கவனிக்கலாமா அப்படிங்கிற கேள்விதான். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இப்ப சிறையில் இருக்காங்க. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றம் முடிவு செய்யட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. அதே நேரத்தில் இந்த ராஜீவ்காந்தியோட 18 பேர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். அவர்களுக்காக இந்த தமிழ்நாட்டில் அவர்களாம் தமிழர்களாக பார்க்காத ஒரு அணுகுமுறை அரசியல் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நியாயத்தை 2 பக்கமும் பேசுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நிச்சயமாக இங்கே பேரறிவாளன் உள்ளிட்டவர்களுடைய விடுதலையை நோக்கி பல்வேறு கட்சிகளும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 25 ஆண்டுகள் என்பது நூற்றாண்டு காலம் என்பது மிகப்பெரிய ஒரு அவருடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை அங்கே கழித்திருக்கிறார்கள் என்கிற விதமான இந்த வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தமிழக அரசு என்ன செய்ய போகிறது, மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு